ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஒரு சின்ன மெசேஜ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண விருப்பப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த நம்ம யூடியூப் கமெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு அந்த பாராட்டினாங்கன்னா தேங்க்யூ சொல்லி ஒரு ஹார்ட் சிம்பிளும் அனுப்புவேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோவை வந்து ரிப்ளை பண்ணுவேன். இதில் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்கார் ஒரு வியூவர். எல்லாத்தையும் சொல்கிறீங்க சார் நீங்கள், ஆனால் உங்கள் போர்ட்ஃபோலியோ டெய்லியை காமிச்சா நல்லாயிருக்கும், அன்றாடம் காட்டுங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை அப்படின்னு. இதுக்கு பதில் எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இது என்னுடைய போர்ட்ஃபோலியோ அது, ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சொல்ல, இது ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும், என்ன ஹோல்டிங்கில் இருக்கும். இது லாப நஷ்டம் என்னுடைய பர்சனல் வியூ, ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி பர்சன்டேஜ் ப்ளஸ் ஆர் மைனஸ் போச்சு. இன்றைக்கி மார்க்கெட் நல்ல பூமில் இருந்ததால் எல்லாம் ப்ளஸில் இருக்குது. ஒரு சில நாள் மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் மைனஸில் இருக்கும். ஸோ இது ஓவராலாக வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பர்சன்டேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 61% ஏதோ பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த 61% வந்து இன்றைக்கி ப்ளஸில் அதாவது 1% 2% ஏறியோ இறங்கியோ இங்கே காமிக்கும். இப்போ இன்னொரு 45%, 35%, 32% அந்த மாதிரி ஒரு டாப்லேருந்து கீழே வசூல் கீழே லோவில் பார்த்திங்கன்னா மைனஸில் ஒரு 2% இருக்கும், 3%, 5% இருக்குது. இதை 1% ஏறுது இறங்குது இதெல்லாம் ஓடிட்டுருக்கு. இந்த போர்ட்ஃபோலியோவை பார்த்து அந்த வியூவர் என்ன பண்ண போகிறாரு? ஒன்றும் புரியல எனக்கு. ஆக்சுவலாக நீங்களே சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில், இந்த போர்ட்ஃபோலியோவை நம்ம டெய்லி எப்படி காமிக்கலாம்? நான் வந்து டெய்லி ட்ரேட் பண்ணுற மனிதராக இருந்தால் நான் இன்றைக்கி இவ்வளோ லாஸ் ஆச்சுப்பா, இன்றைக்கி இவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு காமிக்கலாம். நான் வந்து டெய்லி ட்ரேட் பண்ணுறது ஆள் கிடையாது. ஜஸ்ட் என்னோடய வியூஸை மார்னிங் அப்டேட்டை கொடுக்குறேன். மார்க்கெட் இந்த பக்கம் போனால் எடுங்கன்னு. நான் வந்து ஸ்விங் ட்ரேடர், ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறேன். ஸோ என்னோடய வியூனா லாங் டைமில் போவோம். 3 மாதம் 4 மாதம் ஒவ்வொரு என்ட்ரியும் எடுப்பேன். சில டைமில் 4 மாதத்தை கூட ஒரு என்ட்ரி எக்ஸிட் இருப்பேன். இப்போ டெய்லி காமிச்சிட்டு இருக்க போர்ட்ஃபோலியோவை முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்றத. நான் இன்ட்ராடே ட்ரேடர் கிடையாது. நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னு கேட்டுருந்தா நான் பதில் சொல்லிடுவேன் நான். ஆனால் நீங்கள் டெய்லி போர்ட்ஃபோலியோ காமிங்கிறது தான் எனக்கு புரியல. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன்.